தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அதற்கொரு குணம் உண்டு. ஆம், தமிழன் என்ற விதையை உலகில் எங்கு விதைத்தாலும் வளர்ந்து உயர்ந்து விருட்சமாகி விதைத்த இடத்திற்கு பெருமை சேர்க்கும் திறமை தமிழனுக்கு உண்டு. உலகின் ஒவ்வொரு மூலையிலும் தனது அறிவுத் திறமையினாலும் அதீத உழைப்பாலும் வானளாவ உயர்ந்து நிற்கும் தமிழர்கள் தங்கள் சந்ததியினருக்கு வழிகாட்டவும் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு உற்சாகமூட்டவும் செய்யும் உன்னத முயற்சிதான் வெற்றி தமிழர்கள். ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண நினச்சாங்கன்னா மனசார 100% she will give effort and do it for anybody. ஒரு நிகழ்ச்சியை அவங்க நடத்தணும்னு நினச்சாக்கா ஜாய்ஸும் சரி லீஷா பெண்கள் பிரிவும் சரி அதை மிகவும் சிறப்பாக மட்டும் நடத்த மாட்டார்கள், மிகவும் புதுமையாக நடத்துவதற்கான எல்லா முயற்சிகளும் செய்வாங்க. I think there's no way to summarize everything that my mom has done for me. அவங்க கிட்ட இருக்க குணங்கள்லாம் நான் பார்த்து வியந்திருக்கேன். ஆக்சுவலாக அவங்க ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். இங்கேயும் ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாமல் இல்லை, ஆனால் குறைவாக இருக்கும். அதில் போராட்டம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்க வெளிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோவா தெரியாது. அந்த வகையில் ஜாய்ஸ் ரொம்ப வெற்றிகரமாக அவங்க வியாபாரத்தை பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கும் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு மனைவி, அவங்க ஒரு பெண், அவங்க ஒரு சகோதரி, அவங்க ஒரு தாய், சமூக தலைவி, இது எல்லாத்தையும் அவங்க சரிவர திட்டமிட்டு நிர்வகிக்கணும் அப்படின்னா அது ஒரு சாதாரணமான வேலை இல்லை. அத்தனை லேடிஸையும் ஒன்றா வச்சு லீஷாவோட விமன்ஸ் விங்கை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சேலஞ்சஸ் வந்தாலும் அதை தாண்டி போயிட்டே இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சால் கூட அது தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற பந்தா எதுவுமே இல்லாமல் எல்லார்ட்டையுமே ரொம்ப எளிமையாக பழகுறாங்க. அவங்க செய்கிற அந்த ப்ரோக்ராம் இருக்குல்லங்க, அது ரொம்ப சக்ஸஸ் கொண்டு வரது அவங்களோட முயற்சி தான். அவங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி ரொம்ப பிடிக்கும். பொது சேவையாகவும் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க ஒரு மல்டி டாஸ்க் பர்சன்னு சொல்லலாம். பெண் தன் குடும்பத்தையும் காத்து, தன் கணவனையும் காத்து, தன் உற்றார் உறவினர் எல்லாரையும் காத்து சோர்வில்லாமல் இருப்பது ஒரு பெண்ணுக்குடைய அடையாளம்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி ஜாய்ஸ் இஸ் an example to that. சிவகங்கை மாவட்டம் கூத்தலூரை பூர்வீகமாக கொண்ட சிங்கப்பூர் எஸ்ஐ சாமியின் செல்ல மகள் இவர்தான். சிங்கப்பூரில் தொழில், சமூக சேவை என தொட்டதெல்லாம் வெற்றி கொள்ளும் சிங்கப் பெண்ணும் இவர்தான். இன்றைய வெற்றி தமிழர் எஸ்ஐஎஸ் பிரீமியம் மீட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனர் திருமதி ஜாய்ஸ் கிங்ஸ்லி. வணக்கம், என்னுடைய பேர் ஜாய்ஸ் கிங்ஸ்லி. அப்பா அம்மா அந்த காலத்தில் இந்தியாவிலேருந்து வந்தவங்க தான். அப்பா பேர் சின்னசாமி இருதயசாமி. சிங்கப்பூரில் எல்லாருக்கும் எஸ்ஐ சாமின்னு தான் தெரியும். அம்மா ஜோசஃபின் எட்வர்ட் மேரி, எல்லாருக்கும் க்ளோரின்னு சொன்னால் தான் தெரியும். ஸோ அப்பாவுடைய நேட்டிவ் சொந்த ஊர் கூத்தலூர். கூத்தலூர் காரைக்குடியிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கும். அம்மா தேவகோட்டை, அதுவும் காரைக்குடியிலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ அப்பா அந்த காலத்தில் 14 வயசில் சிங்கப்பூருக்கு வந்தாங்க. இங்கே வந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸ்லோவாக அவங்க ஏதோ ஒரு தொழிலில் சேர்ந்து முதல்ல வேலை செஞ்சு அப்புறமா சொந்தமாக உருவாக்கி அவங்களாவே ஒரு பிஸ்னஸை உருவாக்கி இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. என் குடும்பத்தில் 4 பிள்ளைங்க, 2 அண்ணன், ஒரு அக்கா. ஸோ நான் தான் கடைசி பிள்ளை. ஒரு 5 வயசுலேருந்து நான் அப்பாவோட ஒவ்வொரு சாயங்காலமும் நான் கடைக்கு வந்துடுவேன்.
ஜஸ்ட் ஒரு சின்ன பிள்ளையா அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு நான் எப்போவுமே கடைக்கு வந்து நான் உட்காந்துருப்பேன். இப்படியே பல வருஷங்கள் நான் அப்பாவோடவே நான் கடைக்கு வந்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஈவினிங் ஒரு ஃபேண்டா கிரேப்போ ஒரு கேக்கும் வாங்கி கொடுப்பாங்க. அதுக்காகவே நான் வந்து தினமும் தவறாமல் அவங்களோட நான் வேலைக்கு வந்து அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பேன், அவங்க செய்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்படியே நாங்கள் 4 பேருமே பிறந்து வளர்ந்தது சிங்கப்பூரில் தான். நான் படித்தது சென்ட் மார்க்ரெட்ஸ் பிரைமரி, சென்ட் மார்க்ரெட் செகண்டரி. ஸோ சின்ன வயசுலேருந்து நான் ஒரு டீச்சர் ஆகணும்னு எனக்கு ஒரு பெரிய கனவு. டீச்சர் ஆகணும். பள்ளியில் நிறைய ஈடுபாடோடு எல்லாத்துலேயும் நான் இருப்பேன். நான் ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸும் சரி எல்லாத்துலேயும் நான் ஈடுபட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் உமனாகவும் இருந்தேன். நான் படித்த 2 இடத்துலையுமே வந்து பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் உமன் அவார்ட் வாங்கினது. அப்புறம் காலேஜ்லேயும் வந்து நான் லீடர்ஷிப் பொசிஷன்லலாம் இருந்தேன். ஆக்சுவலி நான் கவுன்சிலர் போர்டுக்கு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அங்கேயும் பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் உமனாக இருந்தேன். அங்கேயும் சில இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ்லாம் இந்த சேலை அழகுராணி, பாட்டு போட்டி இதிலெல்லாம் நிறையா இன்வால்வ்மெண்ட் இருந்தேன். வெரி ஆக்டிவ். ஸ்கூலில் எந்த நேரமும் ஸ்டேஜில் தான் இருப்பேன் நான். ஸோ ஸ்கூல் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்பே வந்து எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால் டீச்சர் ஆகிற அந்த பிளான்ஸ் வந்து மாறி போய் பிறகு குடும்ப வாழ்க்கை அப்புறம் குழந்தைங்க இருந்ததுனால சரி பிறகு அப்பா சொன்னாங்க, சரி why not you come into my business, சரி என்னுடைய பிஸ்னஸில் வந்து எனக்கு ஹெல்ப் ஆயிருன்னு சொல்லி அப்படி தான் வந்து அந்த மாற்றம் நடந்தது. ஸோ ஒரு 20-25 வருஷமாக அப்பாவுடைய பிஸ்னஸ் SI சாமி ட்ரேடிங் கம்பெனி பிரைவேட் லிமிடெட். அது வந்து இம்போர்ட் அண்ட் ஹோல்சேல் ஆஃப் மீட் வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிரேசில், யுருகுவே இந்த நாடுகள்லேருந்து வரவழைச்சு மொத்தமாகவும் சில்லறை வியாபாரமாகவும் நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ நான் சமீபத்தில் வந்து நான் அதை ரீபிராண்ட் பண்ணி SIS ப்ரீமியம் மீட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு மாடர்னைஸ் பண்ணி கொஞ்சம் இந்த காலத்துக்கு ஏற்ப பிஸ்னஸ் ஸ்டைல்லாம் மாற்றி பண்ணிகிட்டு இருக்கோம். ரீபிராண்டிங்கை பொறுத்த வரைக்கும் சேஞ்சிங் வித் த மாடர்ன் டைம்ஸ் லைக் அந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங், இ-காமர்ஸ் பண்ணுறது, ஹோம் டெலிவரி பண்ணுறது. ஸோ இன்னமும் வந்து மக்களுக்கு ரீச் ஆகிற வகையில் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் வந்து நாங்களும் வந்து சேஞ்சஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஆக்சுவலாக நான் ஒரு டீச்சராக இல்லாட்டியும் இப்போ நான் வந்து காசஸ் மாதிரி கொடுத்துட்ருக்கேன் நான். ஸோ இன்னொரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கேன், கிரியேட்டிங் A கிளாஸ் கார்ப்பரேட்ஸ்னு. அதில் வந்து ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு காசஸ் கொடுத்துட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்ப்பரேட் காசஸ், டைனிங் எட்டிக்கெட், டீனேஜர்ஸ்க்கு வந்து சோஷியல் எட்டிக்கெட், ஈவன் சில்ட்ரன்ஸ்க்கும் வந்து டைனிங் எட்டிக்கெட், சோஷியல் எட்டிக்கெட். அப்புறம் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறதா இருந்தால் இன்டர்வியூ நியூவான்சஸ், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, எப்படி நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக கிரேஸ்ஃபுல்லாக நடந்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி பல காசஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது வந்து எந்த ஒரு தனி நிறுவனத்துக்கோ அவங்களுடைய ஒர்க்கர்ஸ், எம்ப்ளாயீஸ்க்கு இல்லாட்டி சமூக நிலையங்களில் வந்து எனி குரூப் ஆஃப் பீப்புள், ஸ்கூல்ஸ்க்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து காலேஜு, செகண்டரி ஸ்கூல் அவங்கள வந்து எங்களை ஹையர் பண்ணுறாங்க, வந்து ஒரு கிளாஸ் எடுக்க சொல்கிறாங்க. அதாவது இது வந்து நிறுவன நெறிகள், மோஸ்ட்லி வந்து நெறிகள். அப்புறம் வேலை இடத்துக்கு வந்து இமேஜ், என்ன ஒரு ட்ரெஸ் இமேஜ், எது ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணணும், எப்படி எதை வந்து தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரி காசஸ் கொடுத்துட்ருக்கேன். டேர்னிங் பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு 2 years ago அப்பா இறந்தப்ப அதுதான் வந்து கொஞ்சம் டேர்னிங் பாயிண்ட்டாக நான் நினைப்பேன். பிகாஸ் அப்பா இருந்த வரைக்கும் லைக் எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க, நாங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாத்தையும் வந்து அவங்க ஃபுல்லாக மேனேஜ் பண்ணி பண்ணுவாங்க. அவங்க இறந்தப்ப திடீர்னு ஒரு ஃபீலிங், ஐயோ இனிமேல் எல்லாமே நாங்கள் தானே பார்க்கணும், எவ்ரிதிங் வாஸ் ஆன் மை ஹெட்ங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதுக்கப்புறம் தான் வந்து எவ்ரி திங் இந்த கம்பெனி வந்து பார்க்குற மாதிரி இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. அதனால வந்து அந்த சவால்கள் எல்லாம் நான் மீறி வந்து இந்த 2 வருஷத்தில் அதை தான் நான் டேர்னிங் பாயிண்ட்டாக சொல்லுவேன் நான். ஸோ இந்த கம்பெனி இந்த ரீபிராண்டிங் பண்ணது, அடுத்த
பிஸ்னஸ் ஸ்டைலை மாற்றினது. ஸோ இதெல்லாம் வந்து டெஃபினெட்லி இட்ஸ் வாஸ் அ லாங் ஜேர்னி, லாங் அண்ட் வெரி டஃப் ஜேர்னின்னு தான் நான் சொல்லுவேன். நான் தொடக்கத்தில் லிட்டில் இண்டியா ஷாப்கீப்பர்ஸ் ஹெரிட்டேஜ் அசோசியேஷன் வந்து தலைவர் திரு ராஜ்குமார் தான் என்னை வந்து இந்த அசோசியேஷனில் வரும்படி அழைச்சார். லீஷா வந்து லிட்டில் இண்டியா வர்த்தகர்கள் மற்றும் மரபுடைமை சங்கம், அவங்க வந்து ஈராயிரத்துலேருந்து இங்கே செயல்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே லிட்டில் இண்டியாவில் நடக்கிற பெரிய நிகழ்ச்சிகள், பொங்கல், தீபாவளி, நம்ம தமிழ் நியூ இயர், அந்த மாதிரி பெரிய நிகழ்ச்சிகள் வந்து சில சமயம் மாத கணக்கில் ஒரு மாதம் ஃபுல்லாக நிகழ்ச்சிகள் நடக்கும். ஸோ அந்த 2010 நான் வந்து இந்த கமிட்டியில் சேர்ந்த பிறகு 2012 வந்து சரி, அந்த சமயம் வந்து நிறைய பெண்கள் வந்து வியாபார தொழில், சொந்த தொழில் செய்யணும்னு ஒரு ஆசையோடு இருந்தாங்க. ஆனால் அதை எப்படி கொண்டு போகிறதுன்னு ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருந்தாங்க. என் ஃப்ரெண்டும் வந்து அந்த சமயம் வந்து சொன்னாங்க, ஏன் நீ லீஷா விமென்ஸ் விங் ஒன்று ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்பார்க், ஒரு சின்ன ஸ்பார்க் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து சொன்னாங்க. நானும் யோசித்தேன், சரி அப்போ நான் போய் தலைவர்கிட்ட பேசினேன், திரு ராஜ்குமார் சந்திராட்ட வந்து பேசினேன். இந்த மாதிரி நாங்கள் லீஷா விமென்ஸ் விங் ஒன்று அமைக்கலாமா எப்படின்னு கேட்டப்போ அவர் உடனே சரின்னு சொன்னார். செய்யலாமே, தாராளமாக செய்யலாமே. என்னுடைய நோக்கங்கள் வந்து வேறையாக இருந்தது. விமென்ஸ் விங்னா அது வந்து டோட்டலாக நான் வேறு கான்செப்டில் கொண்டு போகணும்னு ஒரு ஐடியாவோடு இருந்தேன். அதை வந்து என்னுடைய கமிட்டிகிட்ட வந்து நான் சொன்னப்போ எல்லாருமே ஆதரவு தெரிவித்தாங்க. அவங்க அதான் சொன்னேன், 17 ஜென்ஸாக இருந்தாலும் என்னுடைய ஐடியாஸ்க்கு வந்து அவங்க ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க. அப்புறம் சரி லீஷா விமென்ஸ் விங்னு ஒன்று ஆரம்பித்து, அது சும்மா சாதாரணமாக ஒரு இதாக இருக்கக்கூடாது, மாதம் நிகழ்ச்சி நடக்கணும், அப்போ தான் ஒரு பாண்டிங் ஏற்படும், ஒரு கண்டினியூட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கான்செப்டாக உருவாக்கணும். நெட்வொர்க்கிங் செஷன் நடத்தணும். நெட்வொர்க்கிங் செஷன்னா சும்மா வந்து காஃபி டீ சாப்பிட்டுட்டு பேசிட்டு போகக்கூடாது. அதுலேயும் வந்து பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன் இருக்கணும். அதுலேயும் வந்து சின்ன சின்ன கடைகள் இருந்தால் தான் அவங்களுடைய சர்வீசஸ், ப்ரொடக்ட்ஸ்லாம் மற்றவங்க பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன் இருக்கணும், சின்ன சேல்ஸ்லாம் நடக்கணும், இன்ஸ்பிரேஷன் ஸ்பீச் இருக்கணும், கொஞ்சம் நெட்வொர்க்கிங் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் நடக்கணும். சரி வேலை முடிஞ்சு வராங்களே அப்போனா அவங்களுக்கு டின்னரும் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஒரே ஒரு நிகழ்ச்சியில் வந்து பண்ணுறது தான் நெட்வொர்க்கிங் செஷன். அப்புறம் அவேர்னஸ் ப்ரோக்ராம்னு அது ஒரு சீரீஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு டாப்பிக்கில் ஃபுல்லாக இந்த விழிப்புணர்வை கொடுக்கறதுக்கு. அது வந்து ஜஸ்ட் பெண்கள் டாபிக்னு மட்டும் இல்லை, நிறைய வில் ரைட்டிங்லேருந்து பப்ளிக் ஸ்பீக்கிங்லேருந்து பல டாபிக்ஸ் வந்து அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி உருவானது தான் 2012 நான் தனியாளாக அந்த ஃபவுண்டருங்கிற இதில் வந்து நான் முடிவு செஞ்சேன், ஏதோ நல்லா கொண்டு போகணும் இந்த விமென்ஸ் விங், அப்படியே யூனிக்காக இருக்கணும், மற்ற கமிட்டி செய்கிறெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, வித்தியாசமாக செய்யணும் சார். அப்புறம் இங்கே லிட்டில் இண்டியாவில் உள்ள சகல பெண் தொழில் அதிபர்களில் வந்து ஒரு கமிட்டியாக ஃபார்ம் பண்ணி அப்படி ஆரம்பித்தது தான் 2012 மே மாதம் ஏஜிஎம்மில் அப்ரூவ் ஆச்சு. எங்களுடைய முதல் நிகழ்ச்சியை நாங்கள் ஆகஸ்ட்லேயே பண்ணிட்டோம். இந்த 7 வருஷத்தில் ஒரு 140 நிகழ்ச்சிக்கு மேலே நடத்தியிருக்கோம். நிறைய சேலஞ்சஸ் உண்டு, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அது வந்து ஒரு ஈஸியான பயணம் இல்லை. என்னுடைய கமிட்டியில் இருக்கிறது அத்தனையுமே பெண்கள். எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, எல்லாருக்கும் சொந்த தொழில் இருக்குது, பிள்ளைங்க இருக்காங்க. அதனால் அவங்களுடைய இன்வால்வ்மெண்ட் வந்து அவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம் அவங்க. ஆனால் என்னுடைய ஒரு பிளெஸ்ஸிங் என்னென்னா, எனக்கு எப்போவுமே நல்ல கமிட்டி இருந்தது. இந்த 7 வருஷத்தில் பெண்கள் வருவாங்க போவாங்க, கமிட்டி மெம்பர்ஸ் மாறினாலும் எந்த ஒரு காலகட்டத்துலேயும் எனக்கு நல்ல டெடிக்கேட்டடான கமிட்டடான மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஸோ இது வந்து நான் ஒரு ஆளாக உருவாக்குனதுன்னு சொல்ல முடியாது, எல்லாருடைய ஈடுபாடு இருந்தது தான் இந்த சக்ஸஸ், லீஷா விமென்ஸ் விங்கிற சக்ஸஸ். இப்போ லீஷா விமென்ஸ் விங் லீஷான்னு தனியாக இல்லை, ரெண்டுமே வந்து ஒரே மெம்பர்ஷிப் தான். ஸோ இப்போதைக்கு ஒரு 400 பேர் இருக்காங்க. நாங்கள் நிகழ்ச்சிகள் வந்து வார நாளில் நடத்தினா கூட வேலை முடிஞ்சாலும் அவ்வளோ டயர்டோடு வந்து எப்படியும் ஒரு 70லேருந்து 100 பெண்கள் வருவாங்க நிகழ்ச்சிக்கு. ஸோ லீஷாவில் வந்து தொடக்கத்தில் கமிட்டி மெம்பராக சேர்ந்தேன், அப்புறம் செக்ரட்டரியாக ஆனேன், இப்போ வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். லீஷா விமென்ஸ் விங்கில் வந்து ஃபவுண்டர் அண்ட் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். தமிழ் மொழி கற்றல் வளர்ச்சி குழுவில் வந்து மெம்பராக இருக்கேன். இடப்பட்ட காலத்தில் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சிங்கப்பூர் இந்தியன் சேம்பர் அண்ட் காமர்ஸ்
அதில் உள்ள விமென்ஸ் விங்லேயும் நான் வந்து அதாவது துணை தலைவியாக இருந்தேன். அடித்தள தலைவர்கள் அதாவது கிராஸ் ரூட் ஆர்கனைசேஷனில் வந்து நான் வந்து அந்த சிட்டிசன் கன்சல்டேட்டிவ் கமிட்டி, அதாவது தட் இஸ் த டாப் மோஸ்ட் கமிட்டி இந்த கான்ஸ்டிடியூவன்சி. ஸோ அதில் வந்து நான் உறுப்பினராக இருக்கேன். இடப்பட்ட காலத்தில் வந்து C2E கம்யூனிட்டி எமர்ஜென்சி என்கேஜ்மெண்ட்டில் வந்து நான் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக இருந்தேன். அது ஒரு 5 வருஷம் அந்த இது சர்வ் பண்ணேன். ஸோ இப்போ நான் அதை விட்டு வெளியாயிட்டேன். மற்றபடி இந்த அடித்தள தலைவர்கள் அந்த கிராஸ் ரூட்ஸ் இதில் வந்து ரொம்ப ஈடுபாட்டு இருந்தேன். நான் ஒரு 8 வருஷமாக இப்போவும் இருக்கேன். அந்த CCC இதில் வந்து இடப்பட்ட காலத்தில் வந்து நியூஸ் லெட்டர் தயாரிக்கிறது, போய் மக்களை வந்து வீடு வீடாக போய் மினிஸ்டரோட போய் சந்திக்கிறது, இதிலெல்லாம் வந்து அதிகமாக ஈடுபட்டிருந்தேன். சிங்கப்பூரில் வந்து ஒரு குறிப்பிட்ட எஸ்டேட்டில் வந்து 40 வருஷமாக அதில் வந்து கமிட்டியே இல்லை, ஒரு ரெசிடென்ட் கமிட்டியே இல்லாமல் இருந்தது. அந்த ஒரு சேலஞ்சை கூட நான் ஏற்று பண்ணேன். ஒரு 3 எஸ்டேட் வந்து ஒன்றா இருந்தது வந்து அங்கே எப்படியும் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு தனியாளாக அந்த முயற்சியை எடுத்தேன். வீடு வீடாக போய் அந்த குடிமக்களோட பேசி ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணோம். ரெசிடென்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணதில் தான் வந்து எனக்கு அது ஒரு ஸ்பெஷல் ரெக்கக்னிஷன் கிடச்சிது. மினிஸ்டர் வந்து என்னை வந்து CCCயில் இன்வைட் பண்ணி இப்போ நான் அதில் உறுப்பினராக இருக்கேன். அவங்க ஃபாதருக்கு வந்து த ஒன்லி ரொம்ப பிடிச்ச டாட்டர் அப்படின்னா ஜாய்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா பிகாஸ் த என்டையர் பிஸ்னஸ் அவர் தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. தென் ஐ தாட் why should I waste இவ்வளோ டேலண்ட் உள்ள ஒரு லேடியை வீட்டில் நார்மலாக ஹவுஸ் ஒய்ஃபாக ஆக்கிறது விட லெட்ஸ் கிவ் ஹர் சப்போர்ட் ஃப்ரம் த பிகினிங். என்னென்ன பண்ணணுமோ ஐ லெட் ஹர் டூ வாட் எவர் ஷீ ஃபீல்ஸ் வெரி authentic business way. அவங்களுக்கும் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு மனைவி, அவங்க ஒரு பெண், அவங்க ஒரு சகோதரி, அவங்க ஒரு தாய், சமூக தலைவி, இது எல்லாத்தையும் அவங்க வந்து சரிவர திட்டமிட்டு நிர்வகிக்கணும் அப்படின்னா அது ஒரு சாதாரணமான வேலை இல்லை. அதை வந்து ரொம்ப மிக அழகாக ஜாய்ஸ் செஞ்சிட்ருக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா அவர்கள் மட்டும் இல்லை, அவர்கள் பின்னால் இருந்த குழுவே வந்து மிகவும் சிறப்பாக பணியாற்றியது. அது காரணம் வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து அவங்க நடத்தணும்னு நினச்சாக்கா ஜாய்ஸும் சரி லீஷா பெண்கள் பிரிவும் சரி அதை வந்து மிகவும் சிறப்பாக மட்டும் நடத்த மாட்டார்கள், மிகவும் புதுமையாக நடத்துவதற்கான எல்லா முயற்சிகளும் செய்வாங்க. இவ்வளோ ப்ரோக்ராம் செஞ்சோம், அவங்க கூட்டம் குறையலை, நிறையா மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கனாக்கா பெரிய க்ரெடிட்டு ஜாய்ஸ் கிங்ஸ்லி சேர்பர்சன் அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லணும். அத்தனை லேடிஸையும் ஒன்றா வச்சு லீஷாவோட விமன்ஸ் விங்கை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். இந்த ஆரம்பிக்கும் போது காம்படிஷன் அவளுக்கு கிடையாது, ஆனால் இப்போ வந்து காம்படிஷன் எக்கச்சக்கமாக இருக்குது. அது இருந்தாலும் அவங்க பேரை கெடாமல் அவங்களுடைய அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணி வர்றாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஜாய்ஸ் கூட வேலை செய்கிறது. தனது அயராத உழைப்பால் SIS பிரீமியம் மீட்ஸ் பிரைவேட் லிமிடெடின் 2வது கிளையினை திறந்து வெற்றிகரமாக நடத்தி வருவது மட்டுமின்றி லிட்டில் இந்தியா வர்த்தகர்கள் மற்றும் மரபுடைமை சங்கத்தின் பெண்கள் பிரிவின் நிறுவனராக இருந்து இன்று வரை 150க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வரும் திருமதி ஜாய்ஸ் கிங்ஸ்லி தனது கணவர் மற்றும் குழந்தைகளின் அன்பையும் ஆதரவையும் பெற்றிருக்கிறார். ஹஸ்பண்ட் பேர் வந்து ஜெகநாதன் கிங்ஸ்லி. நான் சொன்னபடி அவங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்தவங்க. கோயம்புத்தூரில் வந்து ரஞ்சனா ஸ்டோர்ஸ்னால் தெரியாத ஆளே இருக்காது. ரஞ்சனா ஸ்டோர்ஸ், ஸ்பாட்ஸ் லைன். ஸோ அவங்க வந்து அவங்களும் பிஸ்னஸில் தான் ஈடுபட்டிருந்தாங்க. ஸோ அவங்க உண்மையிலே இதில் நான் இவ்வளோ தூரம் சமூகத்தில் ஈடுபடுறேன்னா அது வந்து ஹஸ்பண்டுடைய சப்போர்ட் தான். அவங்களும் வந்து முழு ஈடுபாடோடு என்னை வந்து எனக்கு என்ன விருப்பமோ என்னை செய்ய விட்டுருக்காங்க. எனக்கு 2 பிள்ளைங்க. மூத்த பொண்ணு வந்து சில்வியா ஸ்ருதி கிங்ஸ்லி, சின்ன பொண்ணு வந்து சாண்ட்ரா ஸ்வேதா கிங்ஸ்லி. பல நிகழ்ச்சிகள் வந்து பெண்களுக்கு மட்டும் இருந்தாலும் இப்போ வந்து ஓவர் த டைம் வந்து நிறைய நிகழ்ச்சிகளை வந்து 2 பேருக்கும் நாங்கள் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். போத் மென் அண்ட் விமன் கேன் அட்டெண்ட். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 3 நிகழ்ச்சி வந்து நாங்கள் லேடிஸ்க்கு பண்ணணும். மிச்சம் எல்லாம் வந்து ஜென்ஸும் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். பல டாபிக்ஸ் அப்படி தான் இருக்குது. 2 பேருமே தெரிஞ்சுக்கிறது நல்ல டாபிக்ஸ்லாம் இருக்கிறதுனால ஸோ அந்த சமயம் சில நேரம் வந்து ஹஸ்பண்டும் வந்து இன்வால்வ் பண்ணுவாங்க, பிள்ளைங்களும் இன்வால்வ் பண்ணுவாங்க. 2 டாட்டர்ஸுமே வந்து ஒரு நிகழ்ச்சினா அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. நிகழ்ச்சியில் வந்து அவங்களும் வந்து அந்த எக்ஸ்கோவோட
ஒன்றா இருந்து கல்யாண சமையல் சாதம்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணினோம். அதில் வந்து அவங்களும் வந்து மற்ற எக்ஸ்கோவோடு சேர்ந்து எல்லாருக்கும் பரிமாறுறது எல்லாமே கவனிச்சாங்க. அந்த மாதிரி 2 பேருமே வந்து நிறைய ஈடுபாடோடு என்னுடைய எல்லா ஈவெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ வந்து எந்த காரியமே வந்து தொடக்கத்தில் பார்க்குறப்ப அது வந்து காம்ப்ளெக்ஸாக தான் தெரியும், கஷ்டமாக தெரியும். ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு பிளானிங்கோட ஒரு டிட்டர்மினேஷனோட சரி நம்மளால் இது முடியும் அப்படின்னு நினச்சி அதை அந்த கையில் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அதை சார்ட் அவுட் பண்ணி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த காரியமும் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இதை வந்து நான் என்னுடைய இன்வால்வ்மெண்ட்ஸில் என்னுடைய 7 வருஷம் இதில் வந்து நான் உணர்ந்திருக்கேன். என்னுடைய அனுபவத்துலேருந்து இத்தனை இதை கடந்து வந்தது வந்து எல்லாமே வந்து தொடக்கத்தில் என் கைக்கு வரப்போ எனக்கு புரியாமல் தான் இருந்தது. ஸ்லோவாக எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்து பண்ணினதில் தான் வந்து நான் வந்து தெரியாத காரியங்களையும் நான் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தான் வந்து நான் மற்றவங்களுக்கும் சொல்கிறேன். ஒரு பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணுறீங்களா, ஒரு பிஸ்னஸாக இருந்தால் அதை வந்து முழுமையாக அது ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் அவசரப்பட்டு அதில் இறங்கி பண்ணாமல் ஃபுல் ரிசர்ச் பண்ணி டெஸ்ட் மார்க்கெட் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி, அந்த சர்வீசஸ் எப்படி, இந்த காலத்துக்கு ஏற்ப நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட் பண்ணணும். ஒரு நிச் மார்க்கெட்டாக இருந்தால் நல்லது, நிச் மார்க்கெட்டாக இருந்தால் நல்லது. இருந்தாலும் எது உங்கள் இதில் வந்து என்ன அந்த எக்ஸ்பெக்ட், என்ன ஒரு அவுட்ஸ்டாண்டிங் இந்த அந்த மாதிரி ஒரு இதில் வந்து இப்போ நீங்கள் ஆஃபர் பண்ணால் தான் இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து கம்பீட் பண்ண முடியும். I think there's no way to summarize everything that my mom has done for me and my family. But I know one thing for sure is that she has raised me up to be more caring towards the society and more empathetic towards my community and everyone in my life. And she has definitely inspired me to work hard for my future. அவங்க வியாபாரத்தில் காட்டுற திறமைகள், ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவங்க ஒவ்வொரு விஷயம் செய்யும்போது பண்ணுற அந்த பர்ஃபெக்ஷன், அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஒரு வியப்பை தான் தந்திருக்கு. நிறைய உதவிகள், எங்களுக்கு ஏதாச்சும் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம தொலைபேசியில் அழைச்சி கேட்டால் கூட உடனே அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாதுனா கூட அது தெரிஞ்சவங்க யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி உடனே அவங்கள கூப்பிட்டு அவங்க எண்ணெய் கொடுத்து அவங்களோட தொடர்பு கொள்ள சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க எது செஞ்சாலுமே ஒரு ஈடுபாடோட செய்யக்கூடியவங்க. ஜாய்ஸ் வந்து பெண்களுக்காக ஒரு குழு அமைச்சு பெண்கள் வியாபாரம் செய்கிறதுக்கு என்னென்ன உதவி தேவையோ இல்லை பெண்கள் வியாபாரிக்கு என்னென்ன பேசணும் அப்படின்னு வந்து உதவி செய்கிறதுக்காகவே ஒரு சமூக சிந்தனையில் ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. 2 வருஷமாக வந்து செக்ரட்டரியாக வந்து அவங்ககிட்டேருந்து நிறைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் கற்றுக்கிட்டேன். அது இல்லாமல் வந்து பல விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை வந்து நிறையா கற்றுக்கிட்டேன். ஜாய்ஸை பற்றி சொல்லணுன்னா அவங்க வந்து குடும்பம் மட்டும் பார்க்காம குடும்ப தலைவியை மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸும் செஞ்சிட்ருக்காங்க. அவங்க ஃபேமிலி பிஸ்னஸையும் பார்த்துக்கிறாங்க. ஜாய்ஸ் வந்து நிறைய பெண்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த லீஷா உமன்ஸ் விங் நிறைய பெண்களுக்கு ரொம்ப ஊக்குவிக்க மாதிரியான ஒரு அசோசியேஷனாக இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் பெண்களை வெளியே கொண்டு வந்து சமூகத்தில் இவர்கள்தான் சாதிக்கக்கூடிய பெண்மணிகள் என்னும் ஒரு புதுமையை செய்யும் ஜாய்ஸ் கிங்ஸ்லி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இங்கே உள்ள தமிழ் ஆள் அங்கே போய் சிங்கப்பூரில் செட்டில் ஆகி இவ்வளோ பெரிய லெவலில் இருக்கிறது வந்து பெரிய விஷயம். உமன்ஸ் விங் ஹெட்டாக இருக்கிறது ஒவ்வொரு இதுவும் இனோவேட்டிவாக இருக்கும். சில இதெல்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க, அதில் ட்ரைனிங் கேம்ப்ஸு, கிரியேட்டிவாக லாட் ஆஃப் ஒர்க் ஷீட்டர்ஸ், அதெல்லாம் வந்து பெரிய விஷயமா இருக்குது. பெண் வந்து தன் குடும்பத்தையும் காத்து, தன் கணவனையும் காத்து, தன் உற்றார் உறவினர் எல்லாரையும் காத்து சோர்வில்லாமல் இருப்பது ஒரு பெண்ணுக்குடைய அடையாளம்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி ஜாய்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் டு தட். அண்ட் ஐ எம் அ வெரி ப்ரவுட் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆஃப் ஜாய்ஸ் கிங்ஸ்லே. ஸோ பிஸ்னஸாக இருந்தால் முழுமையாக ரிசர்ச் பண்ணி ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, எதுவுமே ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஆராய்ச்சி பண்ணி பண்ணுறது நல்லது. பிஸ்னஸாக இருந்தால் ஒரு பிஸ்னஸ்னு ஆரம்பித்தா உடனே ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியாது. அது வந்து ஒரு 3 to 6 months ஆகும். அது வரைக்கும் சஸ்டெயின் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து எல்லாமே தடப்படுத்திக்கிட்டு தான் வந்து அதில் அதாவது ஆழம் தெரியாமல் காலை விடாதேங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து பிஸ்னஸ்னு ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸ். ப்ராப்பர் பிளானிங் இருந்தால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியும் கண்டிப்பாக.
எம்ஆர் மெரைன் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் வழங்கும் வெற்றி தமிழர்கள். இணைந்து வழங்குபவர்கள் ஜோரா வஹாப் ட்ரேடிங் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர், டேஸ்ட் ஆஃப் இந்தியா ரெஸ்டாரண்ட் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர், அஜ்மல் ட்ரேடிங் குரூப் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர், ASKMNE பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர், SIS பிரீமியம் மீட்ஸ் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர், மாயா டான்ஸ் தியேட்டர் சிங்கப்பூர், மாஸ்டர்ஸ் அகாடமி ஆஃப் ஸ்பீச் அண்ட் ட்ரைனிங் சிங்கப்பூர் மற்றும் சங்கமித்ரை ஆபரணம் திருமுல்லைவாசல்.